சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு அந்த ஃபைனான்சியர் கிட்ட போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனான்சியர் இருந்துட்டு என்னால் என்னம்மா பண்ண முடியும், சிந்தாமணியை வேணா கேளுங்க, அவங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான். அவங்க சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? அவங்க சொன்னால் நான் எதுக்காக கேட்கணும்? கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் 48 லட்ச ரூபாயை வசூல் பண்ணி ஆகணும், வேறு வழி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை எப்படியாவது நாங்கள் அடிச்சிடும், தயவு செஞ்சு மனோஜ் மேலே கொடுத்து கேஸை மட்டும் வாபஸ் வாங்குங்க ப்ளீஸ்ங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபைனான்சியர் இருந்துட்டு நம்ம சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி அந்த ரோகிணி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த மீனா என்னை வேற ஒரு விஷயத்தில் ட்ராக் பண்ணிகிட்ருக்கா, அதனால் இந்த விஷயத்த நீங்கள் எப்படி விட்டுறாதீங்க. அந்த ரோகிணி கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை கேளுங்க, அவகிட்ட நிறைய பணம் இருக்கும், பணத்தை கேட்டு வாங்குங்க. சும்மாலாம் உங்கள் ஹஸ்பண்டை வெளியே விட முடியாது, 10 லட்ச ரூபாயை கொடு, அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டை நாங்கள் வெளியில் விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக அவள் பணத்தை கொடுப்பா. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் போயிட்டு அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குங்க. அப்போ அந்த முத்து மீனாவையும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த முத்து மீனாவுக்காக நம்ம இது கேஸை வாபஸ் வாங்குறத இருக்கக்கூடாது, ரோகிணிக்காக கேஸை வாபஸ் வாங்குறதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே ஸ்டேஷனில் போயிட்டு ரோகிணிக்காக மட்டும்தான் இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் ரோகிணிக்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் பணத்தை வந்து கேட்குறாங்க. ரோகிணி இருந்துட்டு இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை சார். இல்லைன்னா நீ பாட்டுக்கு பேசாமல் கிளம்பி போமா, சும்மாலாம் என்னால் அங்கே வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் ரோகிணி இருந்துட்டு 10 லட்சம் முடியாது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த பணத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நேராக கிறிஷோட சித்தப்பாவை போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன், மனோஜை வந்து சிட்டிங் கையெழுத்து போட்டு பணம் வாங்கினதா சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் மனோஜ் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. மனோஜ் இல்லாமல் என்னால் ஒரு வாழ்க்கையே வாழ முடியாது. அவர் தான் உன்னை வேண்டான்னு சொல்கிறாருன்னா, அவர் வேண்டான்னு சொன்னாலையும் என்னால் அவரை விட்டுட்டு தனியால் வாழவே முடியாது. அதனால் மனோஜை நான் எப்படியாவது நான் இங்கே கூட்டிகிட்டு வரணும், அவரை என் பக்கமாக நான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, 10 லட்சம் முடியாது, ஆனால் என்னால் முடிஞ்ச பணத்தை ஒரு 5 லட்ச ரூபா உன்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெரியப்பா வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் கிரிஷ்க்கு வந்து பணத்தை கொடுத்து அவனை எங்கள் சொத்துக்கு வாரிசாக்கலன்னு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவனுக்கு 18 வயசு ஆகாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால தான் இப்போதைக்கு நீ கேட்குற பணத்தை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த உதவியை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இருந்துட்டு அங்கேருந்து மனோஜ் எப்படியாவது போய் கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம மீனாவும் முத்தும் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயா ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. மனோஜுங்க, நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, இன்னொன்று வெளியே விடலை, பெயில் கேட்டிருக்கோம், ஆனால் பெயிலுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அப்பா என் கையெழுத்தை தான் என் பிள்ளை போட்டிருக்கான்னு சொல்லி ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அவனை பெற்றதுக்கு அங்கேயே இந்த லெட்டரை எழுதி கொடுத்துருந்தா அவனே கையெழுத்து போட்டிருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னப்பா நீங்கள், நான் இன்னும் உயிரோடு இருக்கேனேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க போல இருக்கு, என்னப்பா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டு எப்படி தான் அவனை வெளியே விட சொல்லி இப்படி ஒரு நாடகம் போட்டுட்ருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரோகிணி இருந்துட்டு அந்த பணத்தை அந்த வட்டிக்காரர்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. ஆண்டி, நான் 5 லட்ச ரூபாய் என்னால் ரெடி பண்ண முடிஞ்சுது, 10 லட்ச ரூபாய் என்னால் முடியல ஆண்டி, தயவு செஞ்சு இதை வாங்கிட்டு அந்த ஃபைனான்ஷியரை அங்கே வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்கள். சரி ரோகிணி, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், நீங்கள் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போமா, ஒன்று நினச்சாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கிட்டே இருந்தால் கூட கொடுத்துருப்பேன், ஆனால் அந்த மீனாவும் முத்தவும் என்னை வேறு வழியில் ஒன்று லாக் பண்ணி வச்சுட்டாங்கம்மா, என்னால் இப்போதைக்கு உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு ஃபைனான்ஷியரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதுக்கடுத்தது இந்த சைடு மீனாவும் முத்தவும் சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் சிந்தாமணி இது வரைக்கும் என்னெல்லாம் கொடூரம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி நம்ம கொடுப்போம், அதுக்கப்புறம் உங்களோட வீட்டு பத்திரம், இனிமேல் இந்த கடன் பிரச்சனை அவளுக்கு
அவளுக்கு நம்மளுடைய காசை கொடுக்கக்கூடவே கூடாது. அதனால நம்ம ஒரு லெட்டர் அனுப்பி அவள அரெஸ்ட் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. சிந்தாமணி இத நினைச்சு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. ஏதோ மிரட்டிட்டு போவான்னு பார்த்தா, அவ இந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ரோகிணியா அந்த ஃபைனான்ஷியர் கிட்ட போயிட்டு ரூ. 5,00,000 பணத்த குடுக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகிடிக்கு ஆசை சரியில்ல. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.